நமஸ்காரம். என் பேர் சந்திரசேகரன். தாம்பரம் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காசி யாத்திரை பற்றி பேசலான்னு ஒரு ஆசையில் பேச வந்திருக்கேன். நானும் எனது மனைவியும் பல ஊர்களுக்கு பல க்ஷேத்திரங்களுக்கு போயிருக்கோம். குறிப்பாக ராமேஸ்வரம், பிரயாகராஜ், காசி, கயா இந்த க்ஷேத்திரங்களுக்கு பலமுறை போயிருக்கோம். குறிப்பாக ஒரு 2 முறை காசி யாத்திரை பண்ணியிருக்கோம். நீங்கள் காசிங்கிறேன், காசி யாத்திரைங்கிறீங்களே, இதில் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தோணலாம். இதே எண்ணங்கள் எங்களுக்குமே அந்த காலத்தில் வந்தது. காசி யாத்திரைங்கிறது ஒரு ஸ்பெஷல். இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில புஸ்தகங்களை படித்தோம், சில பண்டிதர்களை பற்றி போய் கேட்டு தெரிஞ்சுட்டோம். காசி யாத்திரை செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் என்னென்ன, எப்படி நான் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காங்க. அதை அனுசரித்து நாங்கள் காசி யாத்திரை போயிட்டு வந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டோம். இதை எல்லாருக்கும் சொன்னால் மற்றவங்களும் காசி யாத்திரை பண்ணுறதுக்கு சௌக்கியமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். இதில் நம்ம சனாதன மதம்னு சொல்லக்கூடிய இந்து மதத்தில் மிக முக்கியமாக நம்ம பேசுகிறது தர்மம். தர்மம்னு சொல்லும்போது இந்த தர்மத்தை பற்றி புராணங்கள் சொல்லியிருக்கு, வேதங்கள் சொல்லியிருக்கு, உபநிஷத்துக்கள் சொல்லியிருக்கு, திருக்குறள் சொல்லியிருக்கு, காவியங்கள் சொல்லியிருக்கு, காப்பியங்கள் சொல்லியிருக்கு. எல்லாமே தர்மத்தை பற்றி பிரதானமாக பேசுகிறது. ஏன்னு கேட்டால் இந்து மதத்தில் டாப் ப்ரையாரிட்டி தர்மத்துக்கு தான். இந்த தர்மத்தை பல ரூபத்தில் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். எல்லாருமே தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லோரும் பல விதத்தில் பல தர்மங்களை செஞ்சிட்ருக்கோம். மரம் நடுறது, உழவாரப்படி போகிறது, முதியோர்களுக்கு உதவுறது, ஊனமுற்றவர்களுக்கு உதவுறது, வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல் வைக்கிறது, அன்னதானம் பண்ணுறது, வாயில்லா ஜீவர்களுக்கு சாதம் போடுறது, அது மாதிரி பல விதமான புண்ணிய காரியங்கள் எல்லாமே தர்மம்னு சொல்கிறோம். அது மாதிரி எல்லா விதமான தர்மங்களையும் பண்ணிகிட்டு இருக்கோம். கோயில் கும்பாபிஷத்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒத்தாசையை பண்ணுறோம். இப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் தலையாய தர்மம் என்னடான்னு கேட்டோன்னா, ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு உதவுறது தான் பெரிய தர்மம்னு சொல்கிறாங்க. ஒரு அனாதை பிரேதம் எடுத்து செய்ய ஆள் இல்லை, அதை எடுத்து போட்டு அதுக்கு உண்டான சம்ஸ்காரங்களை பண்ணி அதை ஒரு நல்ல கதிக்கு அனுப்பிச்சி வைக்கிறது பெரிய தர்மமாக சொல்லப்படுறது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இதில் அதிகமாக சொல்கிறது எதுன்னு கேட்டாலும் தீர்த்த யாத்திரையை பற்றி சொல்கிறோம். தீர்த்த யாத்திரைன்னு சொல்லும்போது புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு தீர்த்த யாத்திரை. தீர்த்த யாத்திரைங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, மூர்த்தம், தீர்த்தம், க்ஷேத்திரம், இது மூணுத்தையும் சேர்த்து எது இது பிரசித்தமாக இருக்கோ அதெல்லாமே முக்கியமான க்ஷேத்திரங்கள். நம்ம ஊரில் ஒரு 7 மோட்ச க்ஷேத்திரங்கள் சொல்லுவோம். இந்த அயோத்தி, மதுரா, துவாரகா, காசி, காஞ்சி, அவந்திகான்னு சொல்லக்கூடிய உஜ்ஜயினி, ஹரித்வார், இந்த மாதிரி ஒரு 7 புண்ணிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் மோட்ச க்ஷேத்திரங்களாக சொல்கிறோம். எல்லாத்துக்கும் எல்லாராலையும் போயிட்டு வர முடியுதா சந்தோஷம். எதுவும் இல்லைன்னா கூட இந்த காசிக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக இருக்குது இந்து மதத்தில். அது ஒரு முக்கியமான க்ஷேத்திரம். அந்த காசிக்கு காசி யாத்திரையாக போகிறதுங்கிறது இன்னும் க்ஷேத்திரம் விசேஷம். நம்மளுடைய இந்து மக்கள் எல்லாரும் பல பேரும் க்ஷேத்திரங்களுக்கு போகிறதுன்னு சொன்னால் 12 துவாதச லிங்கங்கள் சொல்லக்கூடிய 12 ஜோதிர்லிங்க க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கா. ஜோதிர்லிங்கங்கள்ங்கிறது இந்தியாவில் பல ஸ்டேட்டில் இருக்குது. அதை போய் ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வந்தால் தான் 12த்தையும் கவர் பண்ண முடியும். அது மாதிரி 12 ஜோதிர்லிங்கங்கள் விசேஷமாக சொல்லப்படுறது. அதே மாதிரி 108 திவ்ய தேசங்களுமே விசேஷமாக தான் சொல்லப்படுறது. திவ்ய தேசங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாமே திவ்ய தேசங்கள் தான் நம்ம சொல்கிறோம். 108 திவ்ய தேசங்கள் சொல்லப்படுறது. 2 பூமியில் பார்க்க முடியாது. நம்ம காலத்துக்கு அப்புறம் தெய்வ அனுகூலம் தான் வைகுண்டத்தையும் திருப்பார்கடலையும் அங்கே தான் பார்க்க முடியும். மீதி 106 திவ்ய தேசங்கள்லேயும் நிறைய தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் தென் தமிழகத்திலையும் நிறையா இருக்குது. தென்னாட்டில் நிறையா இருக்குது. ஒரு சில க்ஷேத்திரங்கள் வடநாட்டிலையும் இருக்குது. ஸோ எல்லோரும் ஜோதிர்லிங்கங்களை போய் பார்க்கணும், புண்ணிய க்ஷேத்திரங்களை போய் பார்க்கணும், திவ்ய தேசங்களை போய் பார்க்கணும், அஷ்டவீராட்டாலும் போய் பார்க்கணும் அப்படின்னு பல விதமான விஷயங்களை வச்சுட்டு புண்ணிய க்ஷேத்திரத்தில் போயிட்டு வந்துட்டுருக்கா. இப்போ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச வந்தது காசி யாத்திரையை பற்றி. இந்த காசி யாத்திரை செய்கிற முறைகள் என்ன, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு
நாங்கள் கேட்டு தெரிஞ்சின்றபடி நாங்கள் செய்த முறைகளை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல இருக்கோம். இதை வருகிற வாரங்களில் உங்கள்கிட்ட தெளிவாக எப்படி எப்படி இதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிற முறைகளை பற்றி சொல்ல இருக்கேன். நான் சொல்கிறதுல குற்றங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கெல்லாம் உதவணுங்கிற இடத்துல சொல்கிறதுனால எது உதவுமோ அதை எடுத்துகிட்டு நான் சொல்லக்கூடிய தவறுகளை மன்னிக்கும்படி கேட்டுக்கிறேன்.